وأكلم ربي خمسا أطهر بدني بصلاة بوضوئي بركوعي بخشوعي دوما ألقى. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் மூன்றாவது, இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் இரண்டாவது கடமையாக திகழ்கின்ற தொழுகையை பற்றி நாம் இப்போது ஒரு சில செய்திகளை அறிந்து கொள்வோம். தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு நாளைக்கு இவ்வேளை தொழுவது அவன் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. அதிகாலையிலே ஃபஜ்ருடைய தொழுகை, பகல் நேரத்திலே சூரியன் உச்சிக்கு வந்ததற்கு பிறகு துஹருடைய தொழுகை, மாலையுடைய ஆரம்பத்திலே அஸருடைய தொழுகை, சூரியன் மறைந்த பின்பு மக்ரிபுடைய தொழுகை, இரவு முழுமையாக கருமை அடைந்தவுடன் இஷாவுடைய தொழுகை, இவ்வாறாக 5 நேர தொழுகைகளை அல்லாஹ் நம்மீது கடமையாக்கி வைத்திருக்கிறான். அல்-குர்ஆனில் அவன் இந்த தொழுகையை பற்றி குறிப்பிடும் போது, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை இறை விசுவாசிகள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று குறிப்பிடுகிறான். இந்த தொழுகை குறிப்பிட்ட நேரங்களிலே நிறைவேற்றப்படுவது கடமையாக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மிக உயர்ந்த ஒரு இபாதத், வணக்கம். அடியானை தன்னுடைய இறைவனுடன் தொடர்புபடுத்துகின்ற ஒரு சிறந்த வணக்கம். அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள், தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் அல்லாஹ்வோடு, தனது நாயனோடு உரையாடுகின்றார். இப்படி ஒரு சிறந்த வணக்கம், அல்லாஹ்வோடு உரையாட விரும்பக்கூடிய ஒருவர் தொழுகையின் மூலம் அந்த சிறப்பை பெற்றுக்கொள்ள முடியும். தொழுகையில் தான் ஒரு அடியான் தனது இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பெற்றுக்கொள்கிறார். தொழுகையிலே சுஜூத் என்ற நிலை,
நமது நெற்றியை நாம் பூமியிலே வைத்து அவனுக்காக சிரம் தாழ்த்துகின்ற, நமது தலையை பூமியிலே வைக்கக்கூடிய அந்த நிலை என்பது நமது நாயனுடன், நம்மை படைத்தவனுடன் நாம் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். அந்த நேரத்தில் நீங்கள் அதிகம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், பிரார்த்தனைகளில் ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள். தொழுகை என்ற இப்படி ஒரு உயர்ந்த, ஒரு சிறந்த வணக்கமாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இறுதி தூதர் தனது வாழ்நாளில் ஒரு சிரமம், ஒரு துன்பம் வரும்போது அவர்கள் உடனடியாக தொழுகையின் பக்கம் செல்வார்கள். சென்று அல்லாஹுவை தொழுது அல்லாஹுவிடம் அதை முறையிடுவார்கள். அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய இடமாக தொழுகை இருக்கின்ற காரணத்தால் தான் அவர்கள் வேறு எந்த ஒரு வணக்கத்தின் பக்கமும் செல்லாமல் உடனடியாக போய் உது செய்து 2 ரக்காத்துகள் தொழுது அல்லாஹ்விடம் அதை சொல்வார்கள். இது அவர்களிடம் காணப்பட்ட மிக உயர்ந்த ஒரு முன்மாதிரியாகும். ஒரு முறை ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து கேட்கிறார், ஐயுல் அமாலி அஃதல், வணக்கங்களில் மிக சிறந்தது எது என்று கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர் இவ்வாறு பதிலளித்தார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதுதான் மிக உயர்ந்த சிறந்த வணக்கம் என்று சொன்னார்கள். அல்லாஹுவை தொழுகின்ற ஒருவர் அந்த தொழுகையை அழகிய முறையிலே அல்லாஹுவின் தூதர் எவ்வாறு தொழுது காட்டினார்களோ, அவர்கள் குறிப்பிட்டார்கள், சல்லு கமார் ஐத்துமூனி உசல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் எப்படி நமக்கு தொழுது காட்டியிருக்கிறார்களோ அவ்வாறு நாம் அல்லாஹுவை தொழ வேண்டும். தூய்மையான பரிசுத்தமான உள்ளத்துடன் நாம் தொழ வேண்டும். தொழுகை என்பது ஒரு பிரகாசம் என்றும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அஸ்ஸலாத்து நூறுன், தொழுகை என்பது பிரகாசமாகும். பிரகாசம் என்பது எவர் இந்த தொழுகையை உரிய முறையிலே நிறைவேற்றி வருவாரோ அவருடைய மொத்த வாழ்வும் நிச்சயமாக பிரகாசமானதாக இருக்கும். அவரது உள்ளும் புறமும் பிரகாசமானதாக இருக்கும். அவர் பிரகாசத்தை நாளை மறுமையுடைய நாளில் அவரது மன்னரை வாழ்வில் கண்டுகொள்வார். அப்படி ஒரு பிரகாசத்தை பெற்றுத்தருகின்ற வணக்கமாகத்தான் இந்த தொழுகை திகழ்கிறது. எனவே தொழுகையின் மூலம் ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியை நாம் அடைகின்றோம். தொழுகைக்காக அழைப்பு விடுக்கக்கூடிய நபித்தோழர் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஒரு முறை சொல்கிறார்கள், யா பிலால், பிலாலே அக்மிஸ் ஸலாஹ், தொழுகைக்காக இகாமத்து சொல்வீராக. இகாமத்து சொல்லப்பட்டதன் பிறகு தான் தொழுகை நிலைநாட்டப்படும். அவர்கள் சொல்கிறார்கள், அரிஹ்னா பிஹா, தொழுகையின் மூலம் தான் நாம் நிம்மதி பெறுகிறோம். அந்த மன நிம்மதியையும் அமைதியையும் நாம் இந்த தொழுகையின் மூலம் தான் அடைகிறோம் என்று சொன்னார்கள். இந்த அளவு தொழுகை என்பது மன அழுத்தங்கள், மன நெருக்கடிகள், மன உளைச்சல்கள் அனைத்துக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் என்பதை அல்லாஹ்வின் தூதருடைய இந்த கூற்றிலிருந்து நாம் பார்க்கிறோம். மற்றொரு செய்தியிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஜுஐலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், எனக்கு கண் குளிர்ச்சி என்பது தொழுகையில் தான் உள்ளது என்று சொல்கிறார்கள். கண் குளிர்ச்சியாக தொழுகை இருக்கிறது. இந்த அளவு அல்லாஹ்வின் தூதர் இந்த தொழுகையை விரும்பியிருக்கிறார்கள், இந்த தொழுகையை நேசித்திருக்கிறார்கள். அந்த தொழுகை மன நிம்மதியாக கண் குளிர்ச்சியாக அமைந்திருக்கிறது என்றால் நமது தொழுகைகளின் நிலையை நாம் இப்போது சற்று
சீர்தூக்கி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். தொழுகையின் மூலம் எத்தனை உதவிகளை அவர்கள் அந்த சிறந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த அல்லாஹ்வின் ரசூலும் நபி தோழர்களும் பெற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். இறை விசுவாசிகளே, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். அதிகமானவர்கள் அல்லாஹுடைய உதவியை விரும்புகிறார்கள். அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ் எதன் மூலம் அவனுடைய உதவியை அருளை தேடுமாறு சொல்லியிருக்கிறானோ அந்த முறையில் தேட மாட்டார்கள். தொழுகையிலே அலட்சியமாக இருப்பார்கள். வாழ்விலே பொறுமை என்பதை கடைபிடிக்க மாட்டார்கள். அல்லாஹ் இங்கு சொல்கிறான், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேட விரும்புகிறீர்களா, அல்லாஹ்வுடைய அருளை விரும்புகிறீர்களா, தொழுகையின் மூலமாக பொறுமையை மேற்கொள்வதன் மூலமாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஒரு மனிதன் தொழுகையின் மூலமாகத்தான் அல்லாஹ்விடம் உதவி தேடுவதற்குரிய ஒரு அழகிய ஒரு முறையை குர்ஆன் சொல்லித் தருகிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படியான சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்கமாக தொழுகை திகழ்கிறது. எனவே அல்லாஹுடைய உதவியையும் அல்லாஹுடைய அருளையும் நாம் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம். அந்த உதவியும் அருளும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படி என்றால் தொழுகையை உரிய முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அடுத்ததாக, இந்த தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. லுஹருடைய தொழுகை தொழக்கூடிய ஒரு மனிதர் அசருடைய நேரம் வரை இடப்பட்ட பல மணி நேரங்கள் உள்ளன. அந்த நேரத்தில் அவர் உலக காரியங்களில், தனது கொடுக்கல் வாங்கலில், வியாபாரங்களில் ஈடுபடுவார். அப்போது அவர் அறிந்தோ அறியாமலோ பல தவறுகள் அவர் மூலம் நிகழ்ந்துவிடும். அசருடைய தொழுகைக்கு அவர் சென்று உது செய்து அசருடைய தொழுகையை தொழுவதன் மூலமாக அந்த இடைப்பட்ட நேரத்திலே அவர் மூலம் நிகழ்ந்த சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். அதே போன்றுதான் மகரிபை தொழும்போது அசருக்கும் மகரிபுக்கும் மத்தியில் அவரால் நிகழ்ந்த பாவங்கள், சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். இஷாவை தொழும்போது மகரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியிலே அந்த இடைப்பட்ட நேரத்திலே நடந்த தவறுகள், சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஃபஜ்ரை தொழுகும் போது இஷாவுக்கும் ஃபஜ்ருக்கும் இடைப்பட்ட நேரத்திலே நிகழ்ந்த தவறுகள் மன்னிக்கப்படும். இப்படி தொழுகை என்பது அந்த மனிதருடைய சிறிய பாவங்களை எல்லாம் மன்னித்து கொண்டே இருக்கும். இப்படி ஒரு உயர்ந்த வணக்கம். அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு கூற்றை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை அவர்கள் தங்களுடைய தோழர்களோடு இருக்கும்போது அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய யாராவது ஒருவருடைய வீட்டின் முன்னால் ஒரு ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதில் அவர் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் குளிக்கின்றார். இப்படி 5 தடவைகள் குளிக்கக்கூடிய இந்த மனிதருடைய உடலில் ஏதாவது அழுக்குகள் தங்கி இருக்குமா என்று கேட்கும்போது நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், அழுக்குகள் தங்கியிருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒரு நாளைக்கு 5 தடவை ஒரு ஆற்றிலே குளிக்கிறார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இது போன்றுதான் தொழுகை என்ற வணக்கம். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும், அவரது பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று சொல்கிறார்கள். இவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு சிறந்த வணக்கமாகத்தான் தொழுகை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, நாளை மறுமையுடைய நாளிலும் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் முதலாவது தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படும். அது சீராகிவிடும் என்றால் ஏனைய அனைத்து காரியங்களும் சீராக இருக்கும். அது சீர்கட்டு விடும்போது மற்ற அனைத்தும் சீர்கட்டதாகத்தான் இருக்கும். என்றால் தொழுகை அலட்சியம் செய்யக்கூடிய ஒருவரிடம் வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது என்று தான் மார்க்கம் சொல்கிறது. இதையே ஒருவர் நிறைவேற்ற முன்வரவில்லை என்றால் இவரிடமிருந்து வேறு எதையும் மார்க்கத்துக்காக எதிர்பார்க்க முடியாது என்று மார்க்கம் சொல்கிறது. என்றால்
இது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வணக்கம். இதை விடுவதென்பது எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு குற்றம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா சஹமஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத்த லஹு. எவர் தொழுகையை நிலைநாட்டவில்லையோ அவருக்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு பங்கும் இல்லை. அடுத்ததாக, தொழுகை என்பது நம்மை பாவமான காரியங்கள், வெறுக்கத்தக்க மானக்கேடான விடயங்கள் என்றெல்லாம் நம்மை தடுக்க வேண்டும். இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மானக்கேடான பாவமான காரியங்கள் தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நமது தொழுகைகள் நமது செயல்பாடுகளை முன்மாதிரி மிக்கவைகளாக உயர்ந்தவைகளாக மாற்ற வேண்டும். பாவங்களிலிருந்து நம்மை தூரப்படுத்த வேண்டும். அப்படி ஒரு ஆற்றல் வல்லமை தொழுகைக்கு இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, இவ்வாறு இந்த தொழுகையை நாம் உரிய முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறுவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.